SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தாவை சந்தித்த ஜெய்சங்கர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் தொடர்பில் 65 பேர் கைது. மின் கட்டணம் குறைப்பு, மின்சார சபையை விடுவித்துள்ள எச்சரிக்கை. இங்கிலாந்தில் இலங்கையர்களை அவமானப்படுத்திய அனுரா. யாழில் மனைவியை கொன்றவருக்கு மரண தண்டனை. பிரித்தானியா சுற்றுலா பயணிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளியுறவுகள் அமைச்சர் ஜெய்சங்கர் பல முக்கிய தரப்பினருடன் சந்திப்புகளை முன்னெடுத்திருந்தார். அந்த வகையில் ஜனாதிபதி ரணில் மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவும் அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்திருந்தார். இந்நிலையில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். சந்திப்பின் போது இந்தியா இலங்கை இருதரப்பு ஒத்துழைப்பின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை இந்திய இருதரப்பு ஒத்துழைப்புக்கான முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் தொடர்ச்சியான ஆதரவையும் பாராட்டுவதாக அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் தொடர்பில் 2155 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் 11 சட்டவிரோத வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் மற்றும் 65 சந்தேக நபர்களும் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்டுள்ள நபர்கள் அல்லது நிறுவனங்கள் தொடர்பில் பணியகத்தில் விசேட விசாரணை பிரிவில் 0112864241 தொலைபேசி இலக்கத்துக்கு அறிவிக்க முடியும். இதேவேளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை சுற்றி வளைக்கும் நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. பத்திரமுல்லையில் உள்ள தலைமை அலுவலகத்துக்கு மேலதிகமாக ஹாலியலை, ரத்தினபுரி, தங்காளி, குருநாகல் மற்றும் கேண்டி அலுவலகங்களிலும் முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது. தேர்தலை இலக்காக கொண்டு பாரிய அளவிலான மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட்டால் மின்சார சபையை தொடர்பில் கடினமாகும் என மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணம் கண்டிப்பாக குறைக்கப்பட வேண்டும் என்றாலும் தேவையில்லாமல் குறைக்கக்கூடாது. தேசிய நூலக சேவைகள் மற்றும் ஆவணப்படுத்தல் சபையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 6 மாதங்களில் மின்சார வாரியம் ஓரளவு லாபம் ஈட்டினால் அடுத்த 6 மாதங்களில் நுகர்வோருக்கு பலனை பெற வேண்டும் என்றும் வாரியத்தின் தற்போதைய நிலை லாபம் ஈட்டும் அமைப்பில்லை என்றும் அவர் கூறுகின்றார். எதிர்கால தேர்தலையோ அல்லது வேறு ஏதேனும் நம்பிக்கையோ இலக்காக கொண்டு 50% மின்கட்டத்தை குறைத்து சபைக்கு நஷ்டம் ஏற்படுவதுடன் மக்களின் அதிருப்தியை ஏற்படுத்தும் முயற்சியாகவே சங்கம் காணப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசியமான பராமரிப்பு நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இது குறித்து சிந்தித்து சரியானதை செய்யும் என நம்புகின்றோம் என தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணத்தில் மனைவியை தீமூட்டி எதிர்த்து படுகொலை செய்த கணவனுக்கு யாழ் மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2015 ஆண்டு ஜூன் மாதம் 20 மானிப்பாய் காக்கதீவு பகுதியில் குடும்ப பெண்ணொருவர் தீ காயங்களுக்கு உள்ளான நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த மானிப்பாய் போலீசார் கணவனை கைது செய்து யாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். நீதிமன்றத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு 2019 ஆண்டு யாழ் மேல் நீதிமன்றத்தில் சட்டமாதிபரனா குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்றைய தினம் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது படுகொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவனை மன்று குற்றவாளியாக கண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்துக்கு அனுரகுமார திசாநாயக்க வளமை போன்ற பேருந்துகள் மூலம் மக்களை கூட்டிச் சென்றுள்ளதாக ஜனாதிபதி தொழிற்சங்கத்தின் பணிப்பாளர் நாயகன் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையுமான ஸ்ரீகொத்தாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதன் காரணமாக அதில் கலந்து கொண்ட இலங்கை சமூகத்தின் கௌரவம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட மக்களுக்கு இலவச பயண வசதி மற்றும் உணவு வழங்கி அவமானப்படுத்தப்பட்டதாகவும் சமன் ரத்னப்பிரிய சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு இதன்போது லண்டன் மக்களிடையே விநியோகிக்கப்பட்ட துண்டு பிரசுரத்தையும் ஊடகங்களுக்கு காட்டிய சமன் ரத்னப்பிரிய இது லண்டனின் கன்னியத்துடன் வாழும் இலங்கையர்களின் பெருமைக்குரிய களங்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகச் செய்திகள். விடுமுறைகளை கழிப்பதற்காக சில நாடுகளுக்கு செல்லும் பிரித்தானியர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கையானது கிரீஸ், சைப்ரஸ், துருக்கி மற்றும் ஸ்பெயினுக்கு செல்லும் பிரித்தானியர்களுக்கே விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரபலமான ஐரோப்பிய இடங்கள் முழுவதும் வெப்பநிலை அதிகரித்து வருவதால் வெளிநாட்டில் உள்ள பிரித்தானிய மக்கள்
விழிப்புணர்வுடன் இருக்கவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் வலியுறுத்துகின்றார்கள். பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் ஐரோப்பாவில் கடுமையான கோடை காலத்தை எதிர்கொள்கிறார்கள் என சைப்ரஸ் வெப்ப வானிலை எச்சரிக்கை அறிவித்துள்ளது. வெப்ப அலைக்கு வட ஆப்பிரிக்காவிலிருந்து வரும் வெப்பமான தூசி நிறைந்த காற்று இப்பகுதியை பாதிக்கின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பிரித்தானிய வெளியுறவு அலுவலகம் பிரித்தானியர்களுக்கான பயண எச்சரிக்கையை உடனடியாக புதுப்பித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மஹிந்தாவை சந்தித்த எஸ். ஜெய்சங்கர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் தொடர்பில் 65 பேர் கைது. மின் கட்டணம் குறைப்பு, மின்சார சபையை விடுவித்துள்ள எச்சரிக்கை. இங்கிலாந்தில் இலங்கையர்களை அவமானப்படுத்திய அனுரா. யாழில் மனைவியை கொன்றவருக்கு மரண தண்டனை. பிரித்தானியா சுற்றுலா பயணிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை.